எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்தியா இனிமேல் வந்து ரஷ்யாவுக்கிட்ட வந்து ஆயில் வாங்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நியூ டெல்லி வந்து ஆல்ரெடி டீஎஸ்கலேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மோரார்லெஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆயில் வாங்குறத, மாஸ்கோட்டேருந்து வாங்குறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து மீடியா பீப்புளுக்கு வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெலன்ஸ்கையும் இருந்திருக்காரு. அதாவது பைலேட்ரல் லஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கையோடு இருக்கும்போது ஃப்ரைடே அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப்பு இந்த மாதிரி ஆயில் வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவங்க வந்து புல் பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து வாங்கினது வந்து 38% ஆஃப் ஆயில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து இனிமேல் வந்து இதுக்கும் மேலே அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இந்த டைவர்சிட்டி, அதாவது வந்து நாங்கள் வேறு மற்ற கண்ட்ரீஸ்லேருந்தும் வாங்க பார்க்குறோம் ஆயில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து எனர்ஜி வந்து மார்க்கெட் கண்டிஷனை வந்து மீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து சொல்லியிருக்கார், கிளைம் பண்ணியிருக்காருல பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அஷ்யூர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து வாங்கிறத வந்து நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இந்தியா வந்து விட்டுருக்காங்க. வாஷிங்டன் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இந்தியா வந்து அதாவது புட்டினுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது இந்த வார் வந்து அந்த இதில் வந்து நடக்கிறதுக்கு, அந்த உக்ரைனில் நடக்கிறதுக்கு வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறதன் மூலியமாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வாஷிங்டனில். இந்த ரிலேஷன் நம்ம இந்தியாவுக்கும் வாஷிங்டனுக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சிவியரான அந்த ஸ்ட்ரெயின் ஆனதுக்கு காரணமே வந்து அந்த ட்ரம்ப் வந்து டபுள் டேரிஃப் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 25% ப்ளஸ் வந்து இன்னொரு 25% வந்து இந்த பர்ச்சேஸ் ஆஃப் ரஷ்யன் ஆயில் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் இது. வந்து அதுக்கு பதிலடியும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அன்ஃபேரு, அன்ஜஸ்டிஃபைடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அன்ரீசனபிள் இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. உடனே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பி வந்து இப்போ இது கிளைம் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த ப்ராப்ளத்தை வந்து நான் தான் ரிசால்வ் பண்ணேன். அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் என்ன ஷபாஸ் ஷெரீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃபை வந்து சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை இன்டர்வென்ட் பண்ணலன்னா இனியும் வந்து 2 நியூக்ளியர் நேஷனும் வந்து ரொம்ப ஒர்ஸ்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து அப்படின்னு வந்து ஷபாஸ் சொன்னதாக வந்து இவர் சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதாவது மேலேருந்து வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து 2 பேரும் அக்ரி பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபுல் அண்ட் இம்மீடியட்டாக வந்து சீஸ்ஃபயரை பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு. அதாவது டாக்கு வந்து வாஷிங்டனோட வந்து பேசினதுக்கப்புறம் வந்து லாங் நைட் வந்து பேசினதுக்கப்புறம் இந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அவரே சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானில் இருக்கிற அந்த இஷ்யூஸில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் வந்து 2 மிலிட்ரிஸும் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்துருக்கு. இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி May 7th வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க. டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அந்த ஏரியாலலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. பண்ணதுக்கு வந்து காரணம் வந்து April 22 பகல்கம் அட்டாக் நடந்தது இல்லையா, 26 சிவிலியன்ஸ் வந்து இறந்துட்டாங்கல்ல, டூரிஸ்ட் நிறைய பேர் இதில் அப்படின்னு வந்து ஏற்கனவே நியூஸ் வந்துருந்தது. பாகிஸ்தானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தாங்க. May 10th அப்புறம் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப்டர் 4 days இந்த இன்டென்ஸ் கிராஸ் பார்டர் அந்த இது வந்து ட்ரோனோடது மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து முடிவுக்கு வந்துருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ ரஷ்யன் ஆயிலை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. பட் வந்து இந்தியா வந்து அதர் கண்ட்ரீஸ்லேயும் வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்தராக எப்படி போகுது என்ன ஏதுங்கிறது பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.